நான் உன்னை காண்கிற தேவன். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நீ ஏன் அழுகிறாய்? நீ எதற்காக அழுகிறாய்? மகளே, மகனே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, எனக்கு எப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது, என் கணவன் கொடுமையை என்னால் தாங்க முடியலை, ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறார் என்னையும் பிள்ளைகளையும். கடன்காரங்களால் ஒரு பயம், எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. எப்படியாக என் வீட்டுக்கார் கடனை வாங்கி எப்படியாக இருக்கிறார் என்று எத்தனை பேர் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ. பிள்ளைகளை குறித்து பயம், எவ்வளோ பயம் இருக்கிறது இல்லையா? எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரே, உயிருள்ள தேவன். ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் உங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இயேசுவே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள். மனுஷர்கிட்ட போகாதீங்க. மனுஷர்கிட்ட போனால் என்ன செய்வார்கள்? அவர்கள் உலக பிரகோணமான ஒரு காரியங்களை சொல்லுவார்கள், ஆறுதலைப்படுத்துவார்கள். அந்த ஆறுதல் நமக்கு என்ன செய்யும்? இன்னும் அழ வைக்கும். அந்த ஆறுதல் நம்மளை இன்னும் அழ வைக்கும். நீ நான் இருக்கவே இப்படி இருக்கிற, நாங்களாக இருக்க முடியாது என்று சொல்வார். அது மட்டும் இல்லை, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு சொல்லுவார்கள். ஏன்? நிறைய காரியங்களை குறித்து நம்மக்கிட்ட பேசுவார்கள். நானாக இருந்தால் செத்து போயிருப்பேன், நீனா இருக்கவே தாங்கி கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லுவார்கள். நம்ம உடனே என்ன நினைப்போம்? செத்து போயிடலாமா அப்படின்னு நினைப்போம். செத்து போயிட்டா முடிஞ்சிருமா? நிச்சயமாக முடியாது. பிள்ளைகள் என்ன ஆவார்கள் இல்லையா? நிறைய காரியங்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். மனுஷர்கிட்ட போகாதீங்க. அவங்க உலக பிரகான மனுஷர்கள் இல்லையா? அவர்கள் அப்படிதான் பேசுவார்கள். தேவனை அறிந்தவர்கள், உண்மையான மனுஷர்கள் என்ன செய்வார்கள்? என்ன, நீ கவலைப்படாதம்மா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நானும் உன்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். உன்னை ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எல்லாம் மாறும், ஒரு நாள் மாறும், இப்படியே இருக்காது என்று சொல்லி ஆறுதல் படுத்துவார்கள். எனக்கு அன்பானவர்களே, உலக மனுஷர்கிட்ட நீங்கள் போகாதீர்கள், ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் தான் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். முழங்கால் படிங்க. ஆண்டவரை, என்னால் முடியலையே, என்னால் இதில் முடியல, என்னால் மீள முடியல, என்னை இதில் இருந்து எப்படியாவது விடுதலை ஆக்குங்க என்று சொல்லி, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், அது ஒரு பாவமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், பிள்ளைகளை குறித்து கவலையாக இருந்தாலும், இல்லை உங்களை குறித்து ஏதாவது ஒரு தேவையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, எனக்கு ஒரு சந்தோஷத்தை தாங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரிங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் தகப்பனை கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அது மருத்துவமனையிலையா, வீட்டிலே வியாதியோடு இருக்கிறார்களா, முதிர் வயதில் இருக்கிறார்களா, ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்கு வருகிற பாடுகளா, அப்பா, இல்லை வாலி பிள்ளைகளுக்கு வருகிற பாடுகளா, கஷ்டங்களா, கணவனால் வருகிற பாடுகளா, கடன் பிரச்சனையா, வறுமையா, அப்பா, எதுவாக இருந்தாலும் என் தேவனே, இவர்களுடைய தேவைகளை சந்திங்க. இவர்களை ஆண்டவரை கர்த்தாவே ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளே ஆக்குங்க. அவர்கள் தேவைகளை சந்திக்கும் போது ஆண்டவரை ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை உம்மால் மட்டுமே கொடுக்க முடியும். ஆண்டவர், உம்மால் அண்டி யாராலையும் கொடுக்க முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் காண்கிற தேவன், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம்.
எங்களை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறீரே அப்பா. நாங்கள் இந்த நேரத்தில் நம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை என்று இது ஆண்டவரை முழங்கால படியிட்டு அவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாத்தையும் தேவைகளை சந்தித்து ஒரு பெரிய விடுதலையை, ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தையும் தந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். நான் இன்னைக்கு ஆண்டவரே மக்கள் சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு சமாதானத்தோடு இருக்கிறேன். நீர் எப்படியாக என்னை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி என்னை வழிநடத்துவது போல ஆண்டவரை இந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க, ஆட்டிட்டேட்டுங்க. ஏசுமலை ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். பயப்படாதுங்க, சரிங்களா? கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து விட்டார். தேங்க்யூ. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் பயப்படாதீர்கள்.